நாட்கள் மீன் வள திருவிழா. அதாவது மீன்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கடல் உணவுகள் எத்தனை வகைகள் இருக்கிறது, இறால் மூலியமாக கிடைக்கக்கூடிய இறால் பிரியாணி, இறால் 65, இறால் வறுவல், அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் ஃபுட்டோட கலந்து இறால் பர்கர் போன்ற உணவு வகைகளும் இங்க அதிக அளவில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் இறால் பிரியாணி போன்றவற்றை ருசித்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம சாப்பிட்றத பார்க்க முடியும். இறால் நூடுல்ஸ் போன்ற, இறால் ஃப்ரைட் ரைஸ் போன்ற பல்வேறு வகையான உணவுகள் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இந்த இறால் உற்பத்தியை எவ்வாறு செய்ய வேண்டும், இந்த கடல் உணவுகளை தனியாக பண்ணை மூலியமாக வளர்ப்பதால் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள் என்ன என்பது குறித்த ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இங்கு கருத்தரங்கு, அதாவது இந்த புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கொள்வதால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கிறது, உலக அளவில் புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாடுகள் வரிசையில் தமிழ்நாடு குறிப்பாக இந்தியா எந்த நிலையில் இருக்கிறது, அமெரிக்கா, ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவிலான புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கொள்கிறார் என்பது போன்ற கருத்தரங்களும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் வண்ண மீன்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டு வண்ண மீன்கள் வளர்ப்பு, அது சார்ந்த கடல் உணவுகளை வேற பண்ணைகள் எப்படி வளர்க்கிறது, இறால் பண்ணைகளை அமைப்பது, இது போன்ற ஒரு கருத்தரங்கும் அரங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என் பேரு செல்வகுமார், ராமநாதபுரத்தில் இருக்கேன். எம்எஸ்சி மெரைன் பயாலஜி படிச்சுட்டு சொந்தமா இறால் பண்ண பண்ணிட்டு இருக்கேன். இறாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீயா நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். இதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலன்ட். டெய்லி 100 கிராம் பிரான் சாப்பிட்றவங்க எப்பவும் இளமையா இருக்கலாம். அவங்களுக்கு இதய நோய் வராது. புருவன் இது. ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியோட எம்டிக்கு 73 வயசு, பயங்கர ஆக்டிவா இருக்காரு. டெய்லி 100 கிராம் பிரான் சாப்பிடுவார். இதுல 100% ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ. நீங்க எங்கனாலும் செக் பண்ணலாம். இதோட விலையும் ரொம்ப கம்மி. அதனாலதான் ஃபாரின்ல அதிகமா வாண்டட் இருக்கு. எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த ஸ்டால் இங்க போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான டிஷஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 20 வகையுமே ஒன்லி ப்ரானை மட்டும் தான் வச்சு பண்றோம். வேற எதுவுமே கிடையாது. ப்ரானை மட்டும் தான் வச்சு பண்றோம். இதுல கிட்டத்தட்ட நம்ம ப்ரான் ரைஸ், ப்ரான் நூடுல்ஸ், ப்ரான் சில்லி ஃப்ரை, ப்ரான் பெப்பர் ஃப்ரை, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20-22 வகை பண்ணிட்டு இருக்கோம். இதுல நமக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, பிராய்லர் சிக்கன்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா நம்ம ப்ரான் அது டைரக்டா ரிச் இன் புரோட்டீன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்றதுனால கஸ்டமர்கிட்ட நல்ல ரிவ்யூ வருது. இன்னொன்று என்னன்னா, இதை நம்ம நடைமுறைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்லி சிக்கன் மட்டன் போகாம ப்ரானையும் நம்ம ஒரு நல்ல ஒரு ரிச் இன் புரோட்டீன் டிஷ்ஷா எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல இதுக்கான மார்க்கெட்டும் அதிகமாகும். அதுதான் எங்களோட நோக்கமும். இப்போ நாங்கள் நல்ல ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம், நல்ல காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு இறால் விவசாய சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் நடத்தணுங்கிறது எங்களோட கனவா இருந்தது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இறாலுங்கிறது பணக்காரன் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷா இருந்துச்சு, ஃபாரினர் தான் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இறால் உணவு மிக புரதம் அதிகமா உள்ள உணவு, அதோட விலை மிக அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம விவசாயிகள் எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி தான் இந்த தொழில் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை டொமஸ்டிக் மார்க்கெட்ல பெரிய அளவு கொண்டுட்டு போகணும். அப்பதான் உற்பத்தி அதிகமாகும். இந்த ஏழைக்கு எட்டா கனின்னு சொல்லுவாங்க, அத மாதிரி இந்த விலை குறைவா கிடைக்கணுங்கிறதுக்காக இது ஒரு அவேர்னஸ் எல்லா மக்கள்கிட்ட, அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தினால இந்த பிரான் ஃபெஸ்டிவல், இறால் உணவு திருவிழாவை அரசு உதவியோட பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் அனுமதி அளித்த அரசுக்கும் தமிழ்நாடு மீன் வளர்ப்பு கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்க நாங்க விவசாயிகளா அந்த ஃபுட் கோர்ட் பாத்தீங்கன்னா இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு 10 ஃபுட் கோர்ட் நடத்துறோம். இறாலை வச்சு என்னென்ன உணவெல்லாம் செய்ய முடியும்னு அதிகபட்சமா ஒரு 30 உணவு வரைக்கும் செஞ்சிருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இதை அவங்க சாப்பிட்டு பார்த்தா மீண்டும் மற்ற புரோட்டீன் தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு முக்கிய உணவா இது மாறுங்கிறது எங்க விவசாயிகளோட முக்கிய நோக்கமா இருக்கு. நல்ல குவாலிட்டியான இறாலை நாங்க உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுல உள்ள மக்கள் சாப்பிட்றாங்களே, அதே இறாலை நல்ல குவாலிட்டியா செய்யற நம்ம மக்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக தமிழ்நாடு இறால் வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாக இந்த நல்ல இறாலை சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டு வெளிநாட்டுக்காரங்க மாதிரி நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக ஏற்பாடு பண்ணதான் இந்த விழா. மே மாதம் 30, 31 ஆகிய 2 நாட்கள் இந்த தீவுத்திடல, குறிப்பாக விடுமுறை நாட்கள்ல இந்த திருவிழா நடைபெறதால ஏராளமான மக்கள் இங்க உணவு அருந்தியும் இந்த மீனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்தும் அறிந்து கொள்கிறார்கள்.